எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு 5127. இந்த வருடம் பராபவ வருடம் என்று சொல்லக்கூடிய வருடம் பிறக்கிறது. இது தமிழ் வருடங்களினுடைய தொகுப்பில் 40வது வருடமாக இருக்கிறது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதியில் 14/4/2026 அன்று சதய நட்சத்திரம் ரிஷப லக்னம் கூடிய நல்ல நாளில் காலை 9:32 மணிக்கு பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த ஆண்டு பிறக்கும்போது சந்திரன் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தால் பெண்களினுடைய கை மேலோங்கும், அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும், உரிமைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திற்கான ஒரு சித்தர் பாடல் அப்படின்னு சொன்னோம்னா, இடைக்காடனார் எழுதிய ஒரு பாடல் உண்டு. மிக்க பராபவத்தின் மேதிநீர் பின்மலையாம் தக்க பசுகடகளைக்குமே பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதனவே கருது. அதாவது பருவமழை அந்தந்த காலங்களில் பெய்யாமல் சற்றே காலதாமதமாக பெய்யும். அதனால் கால்நடைகளுடைய அந்த உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். அதே சமயம் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு அந்த செயற்கை தானியங்கள் போன்றவையும் கிடைக்கும். அதனால் அந்த விவசாயம் சார்ந்த பால் சார்ந்த தொழிலும் சிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் மக்கள் மனதளவில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பொதுப்படையாக. அதே சமயம் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய சிக்கல்களையும் சந்திக்க நேரிடும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சேமிப்பை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய தாத்பரியம். இப்போது 12 ராசிகளுக்கும் பலன்கள் என்று எடுத்துக்கொண்டால், மேசராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 5127 வேலை, தொழில், பணி காரணமாக ஒரு அலைச்சல், குடும்பத்தை விட்டு பிரிந்து தூரதேசம் அல்லது அண்டை மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நிலைகள் உருவாகும். இதுவரை பேச்சிலிருந்து வந்த கடுமை குறையும். அதே போல் உங்களுடைய சிக்கன போக்கு சேமிப்பை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளை சரியாக பராமரிக்கவும் என்று ஒரு அறிவுரை சொல்லப்படுகிறது. ஆபரணம், சொத்து வாங்கும் நிலைகளை இது காட்டுகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 5127 சொந்த உறவுகளிடம் சொத்துக்காக சச்சரவு, சண்டை, மனக்கஷ்டம் என்பதை காட்டுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அது காவல் நிலையம், நீதிமன்றம் படியேறும் வகையில் அது கொண்டு செல்லக்கூடியவற்றையும் அது காட்டுகிறது. ஆகவே உறவுகளிடம் பண விஷயங்களில், சொத்து விஷயங்களில் ஒரு கவனமாக அல்லது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். உங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்கள் அல்லது மாற்று சாதியினர், மாற்று மதத்தினரால் உங்களுக்கு சகாயம் உண்டு. எவரையும் தரக்குறைவாக எடை போட வேண்டாம். தொழில் வேலைகளில் அதிக கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 5127 சிலருக்கு கர்மகாரியம் செய்யும் நிலைகளை காட்டுகிறது. அதாவது இரத்த உறவுகளின் இழப்புகளை இது காட்டுகிறது. உங்களுக்கு இந்த வருடம் ஜோதிட அறிவுரை என்று எடுத்துக்கொண்டால், பேசாமல் இருப்பது பல பிரச்சனைகள் வருவதை தடுக்கும். பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளிடம் இனிமையான ஒரு சூழ்நிலைகள், நிகழ்ச்சிகள் அல்லது நீங்கள் நடத்தி நீங்களே அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்கிறது. குடும்ப உறவுகளிடம், சொந்தக்காரர்களிடம் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். கடகராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 5127 முடிவெடுப்பதால் அல்லது முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவானால் அதை பல முறை யோசித்து செய்யுங்கள். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, முடிவெடுப்பதில் ஒரு குழப்பம் நீடிக்கும். அதனால் பல முறை யோசியுங்கள். எதிலும் ஜெயக்கொடி நாட்டுவீர்கள், தனலாபம் உண்டு யோசித்து செய்தால். அதே போல் பேச்சில் திமிர், கர்வம் தென்படும். அதை குறைத்து கொள்ளுங்கள். எதுவும் நிரந்தரமல்ல என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தோல் சார்ந்த தொற்று,
ஃபுட் பாய்சன், விஷக்கடி போன்றவற்றை காட்டுகிறது. அது சார்ந்த மருத்துவ அறிவுரைகளை அவ்வப்போது எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 5127. தலையில் அடிபடுவது அல்லது தலை பாரமாக இருப்பது, தலைச்சுற்றல் போன்றவற்றை காட்டுகிறது. அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். நீராகாரங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. அது தொடர்ந்து இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறப்பு. வாழ்க்கை துணையுடன் ஒழுக்கமான ஆரோக்கியமான ஒரு உறவை கையாளுங்கள். அது வாழ்நாள் முழுவதற்கும் சிறப்பாக இருக்கும். தந்தை வழியில் மன வருத்தம், சங்கடம் போன்றவற்றை காட்டுகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 5127. தூக்கமின்மை, அலைச்சல், உடல் சோர்வு உண்டாகும். நேரத்தில் சாப்பாடு எடுத்துக்கொள்வது இதற்கு ஒரு தீர்வாக அமையும். கவனம். எதிர்பாலினத்தவர்கள், வேறு மதத்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். எவரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். அனைவரோடுமே நட்பாக பழகுங்கள். திருமணத்தில் குழப்பம், காலதாமதம் போன்றவற்றை காட்டுகிறது. ஒரு திருமண பேச்சு எடுக்கும்போது விசாரித்து முடிவெடுங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 5127. குழந்தை பிறப்பில், கரு உருவாவதில் உடல் ரீதியான பிரச்சனைகளை காட்டுகிறது. பொறுமையாக, அவசரப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல் மருத்துவ ஆலோசனை பெறுங்கள். புத்திர வழியில் சங்கடத்தை இது காட்டுகிறது. அதே போல் சொந்த கடை தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபத்தை இது காட்டுகிறது. ஆகவே தொழில் ரீதியில் வருமானம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 5127. வீடு வாங்குவது, கட்டுவது, அதே போல் வாகனம் வாங்குவது போன்றவற்றில் தடங்கல்கள் ஏற்படும். தடங்கல்கள் ஏற்படுவது எதனால் என்றால் சில பொருளாதார சிக்கலை காட்டுகிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களினுடைய உடல் பிரச்சனைகளை உதாசீனப்படுத்த வேண்டாம். அதை ஆரம்ப நிலையிலேயே பார்த்து விட்டீர்கள் என்றால் பெரிய செலவுகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதே போல் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த சில விஷயங்களில் திடீர் சறுக்கல்கள், தடங்கள் உண்டாகும். சிறு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக செய்யுங்கள். அது சறுக்கல்களை அல்லது சில தோல்விகளை தராமல் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 5127. மனம் குதூகலமாக மாறும். நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாகும். அப்படின்னா என்ன? நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. வண்டி வாகனம் விபத்தை காட்டுகிறது. அதனால் வண்டி வாகனம் செலுத்தும்போது கவனமாக, ஒரு கவனக்குறைவாக இல்லாமல் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஃபோன் பேசிட்டு ஓட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சில வேண்டாத விஷயங்களை, நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை இந்த வருடம் தரும் என்று சொல்லப்படுகிறது. எதிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 5127. குத்து மதிப்பாக தொடங்கக்கூடிய செயல் கூட மிகப்பெரிய வெற்றியை தரும். அதாவது தொட்டது துலங்கும். பண வரவுகள் சில தடங்கல்களை காட்டுகிறது. அதனால் இருக்கக்கூடிய சேமிப்பை தாம் தூம் என்று செலவு செய்யாமல் அந்த சேமிப்பு கரையாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தும். கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 5127. முடிவெடுக்கும் போது பல முறை யோசித்து இறுதி முடிவை எடுங்கள். இல்லை என்றால் அது சில குழப்பங்களை உண்டு பண்ணிவிடும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை கூட பூதாகரமாக வெடிக்கும். உறவுகளிடம் அந்யோன்யமாக இருந்து கொள்ளுங்கள். பேசும் விதத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட பொருளாதாரம் மிக சிறப்பாக காட்டுகிறது. திருப்திகரமாகவும் இருக்கிறது. அதனால் பொருளாதார நிலையில் நல்ல நிலையை காட்டுகிறது. மீனராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 5127. மனக்குழப்பம் உண்டு. விபத்து காட்டுகிறது. நட்பு மற்றும் குடும்ப உறவுகளினுடைய பிரிவுகள் நம்மை மிகப்பெரிய மனசங்கடத்தில் ஆழ்த்தும்படியாகவும் காட்டுகிறது. ஆகவே அனைத்து உறவுகளிடமும் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்கள். சிறு தவறுகளுக்கு கூட உங்களுடைய தவறுகள் பெரிதாக
காட்டப்படும் அல்லது பெரிதாக அனைவருக்கும் தெரியும்படி இந்த வருடம் உங்களுக்கு அமையும். ஆகவே எந்த ஒரு செயலை செய்யும் போதும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செய்யுங்கள். இல்லீகலாக எதையும் செய்ய வேண்டாம். அதே போல் ஆண்டவனுடைய வழிபாட்டில் எண்ணம் மேலோங்கும். அது உங்களுடைய சில மன சங்கடங்களுக்கு, மன காயங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும். நன்றி.